ஹலோ கைஸ். ஆர்டிகல் 32 பார்ப்போம். அதாவது சட்டப்பிரிவு 32 பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்ம உச்சநீதிமன்றத்தை டைரக்டாக அணுகி நமக்கான அடிப்படை உரிமைகளை பெறுதல் தான் சொல்லுவாங்க. சட்ட பரிகாரம் பெறுதல்னு கூட சொல்லுவாங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி 5 வகையான நீதி பிராணைகள் வெளியிடுவாங்க. ஆனால் 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் மட்டும் தான் வெளியிடுவாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு தனி சட்டப்பிரிவு வரும். ஆர்டிகல் 226 226 யூஸ் பண்ணுவாங்க. உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32, உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 226. நீதி பேராணைகள், அதாவது ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெளியிடுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீதி பேராணைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் என்ன சொல்லுவாங்க, நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. நல்லா பார்த்துங்க, உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கான சட்டப்பிரிவு 32, உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கான சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226. ஓகேங்களா? அதே மாதிரி 5 வகையான நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டுமே வெளியிடுன்னு சொன்னாலே அது என்ன 5 வகையான நீதி பேராணை பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை மற்றும் தகுதி முறை வினவும் நீதி பேராணைகள் சொல்லுவாங்க. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால் உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படி சொல்லி அழைக்கப்படும். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்ன அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். அதே மாதிரி சட்டப்பிரிவு 32 டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 32. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ ஒவ்வொரு நீதி பேராணைகள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நீதி பேராணைகளை தமிழில் கொடுத்துட்டு இந்த பக்கம் இங்கிலீஷில் கொடுத்து பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா இங்கிலீஷில் ஹேபிஸ் கார்பஸ் அப்படின்வாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா ஹேபிஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்வதிலிருந்து இது பாதுகாக்கிறது. அதாவது இந்த ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தர் மறைச்சி வச்சிட்டாங்க, ஒரு காணும், அவர் யாரோ அடைச்சி வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஹேபிஸ் கார்பஸ், அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணை பதிக்கலாம். ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா ஹேபிஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா மேண்டமஸ். கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா மேண்டமஸ். அதாவது மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அதாவது ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, அது அவங்க கண்டுக்கவே இல்லை, அது மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நீங்கள் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறதுனது தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராஹிபிஷன் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவண கேட்பு நீதி பேராணை, அதாவது சர்டியாரரி அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். அதுதானே சொல்லுவாங்க ஆவண கேட்பு பேராணை சர்டியாரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா தகுதிமுறை வினவும் நீதி பேராணை குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. நல்லா பார்த்தீங்க, இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது குவா வாரண்டோ, தகுதிமுறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்த்துலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 பயன்படுத்தி உயர்நீதிமன்றமும் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடும். அதனை சொல்லுவாங்க நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 5 வகையான நீதி பேராணை என்னன்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். அதை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கம்பல்சரி கேட்பாங்க. உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கம்பல்சரி கேட்பாங்க. தேங்க்யூ கைஸ். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 10th சிவிக்ஸில் யூனிட் 1 இருக்குது. அந்த யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் சிவிக்ஸ், அதாவது பாலிட்டி யூனிட் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அதில் டேட்டா ஃபுல் இருக்கும்.
ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லெசனை படிக்காமல் நீங்கள் மற்றதை படிக்காதீங்க. ஸோ அதை எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்களோ கிளியராக படிச்சிருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ஒரு லெசன் வந்து கிளியராக நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் நம்முடைய ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.